வென்றால் மோடியே 5 ஆண்டுகள் பிரதமர் பதவியில் நீடிப்பார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். அமித்ஷாவை பிரதமராக்க பிரதமர் மோடி பரப்புரை செய்கிறார் என்று கெஜ்ரிவால் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சார்ந்த பதிலை அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அமித்ஷா என்னென்ன விவரங்களை பேசியிருக்கிறார்? தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது காலை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்த கருத்துக்களுக்கு தொடர்பாக எதிர்ப்பதிலை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக அமித்ஷாவை பிரதமராக்குவதற்காகத்தான் பிரதமர் மோடி இந்த முறை வாக்குகளை சேகரித்துக் கொண்டுள்ளார் என்ற ஒரு கருத்தை இன்று காலை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்த நிலையில் அவர் கூறுவது முற்றிலும் பொய்யான தகவல் என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த முறையும் பிரதமர் முழுமையாக தன்னுடைய அவருக்கான அந்த ஒரு 5 ஆண்டுகளை முடித்துவிட்டு அடுத்த முறையும் இந்த புதிதாக பாஜகவானது ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் பிரதமர் மோடியே மீண்டும் பிரதமராக தொடர்வார் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். இந்தியா கூட்டணிக்கு யார் அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தற்பொழுது வரையும் தெரியவில்லை. மேலும் பாஜகவினுடைய விதிகள் மற்றும் கட்சி விதிகளை பொறுத்தளவில் ஒரு வயது நிர்ணயம் செய்து எந்த ஒரு நிர்ணயமும் தற்பொழுது வரை செய்யப்படவில்லை. அதனால் பிரதமர் மோடி பிரதமராக தொடர்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு கருத்தை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெலுங்கானாவில் நடைபெற்று வரும் அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜகவினுடைய ஒரு சிறப்பான ஆட்சி என்பது நடைபெற்றது. அந்த ஆட்சியை மீண்டும் அடுத்த முறையும் 3வது முறையாக வெற்றி பெற்ற பின்னர் தொடரும் என்பதில் எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதிலடி தரும் விதமாக முன்வைத்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.